ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு மார்ச் மாதத்திற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ மீன லக்னத்திற்கு சூரியன் 12ல் இருக்கார், மார்ச் 14 வரைக்கும். அதுக்கப்புறம் லக்னத்துக்கு வர்றாரு. இந்த 12ஆம் இடத்துல விரயச்சனியோட வேற சேர்க்கை பெருகக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 6ஆம் அதிபதி சூரியன், 12ஆம் அதிபதி சனி, 2 பேரும் ஜாயின் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது மார்ச் 5 வரைக்கும் ராகு நட்சத்திரத்தில் சதயத்தில் போகிற சூரியன் மார்ச் 5லேருந்து மார்ச் 14 வரைக்கும் குரு நட்சத்திரத்துக்கு வர்றாரு இல்லையா. அப்போ சனி ஏற்கனவே அங்கே இருக்கார் இல்லையா, விரயச்சனி. அவர் கூட சேர்க்கை பலனை தர்றார். அப்போ இந்த சூரியன் சனி சேர்க்கும்போது நமக்கு குரு நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு சாதகம்தான். ஏன்னா குரு நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பெரிய லெவலில் 12ஆம் இடத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார். குருவனுடைய நட்சத்திரம் நம்மளை காப்பாற்றுது. ஆனாலும் கூட இந்த 2 கிரகம் சேரும்போது நமக்கு ஒரு வேளை சூரியனுடைய திசாபுத்தி அந்தரமோ சனியினுடைய திசாபுத்தி அந்தரமோ நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ கொஞ்சம் மனசில் இறுக்கம் இருக்கும். பகை உணர்வுகள் அல்லது கடன் பிரச்சனைகள் அல்லது ஆஸ்பத்திரி செலவுகள், இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெருக்கடிகளை கொடுக்கும். இப்போ சூரியன்னா அப்பா, சனின்னா பையன். அப்பா மகன் தொடர்பில் ஏற்படக்கூடிய உறவு சார்ந்த வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது. அதே மாதிரி தான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில பிரச்சனைகள். அது இப்போ விசா சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இடமாற்றம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மூலதனம் போடுறது கொஞ்சம் பார்த்து செய்யணும். இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கிட்டோம்னா, இந்த 10 நாட்களை மட்டும் கடந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நமக்கு லக்னத்துக்கு வந்துடுறாரு சூரியன். அங்கே மார்ச் 18 வரைக்கும் 4 நாள் அந்த குரு நட்சத்திரத்தில் இருந்துட்டு அப்போ ஃப்ரீயாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சனி நட்சத்திரத்துக்கே வர்றார். அப்போ நமக்கு ஒரு வேளை சூரிய திசை நடந்துகிட்டு இருந்தது, சூரிய புத்தி நடந்துகிட்டு இருந்ததுன்னா, அப்போ விரைச்சனியினுடைய பலனை சூரியன் தர்றார். இதில் எல்லாம் நம்ம மீன லக்னத்திற்கு இப்போ எப்போவுமே நாம் சொல்கிறது என்ன, நம்ம பதிவுகள் எல்லாம் 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் நல்லதில்லை. இப்போ இந்த மாதத்தில் என்ன இருக்குது, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, 8ஆம் இடத்துல யாருமே இல்லை, 12ஆம் இடத்துல சனி இருக்கார், சூரியன் இருக்கார். இவங்கெல்லாம் சேர்க்கை பெறுகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்த்துக்கணும். அதனால் பழக்க வழக்கம், ஹெல்த்து, கணவன் மனை உறவு மற்றும் பெற்றோர்கள் வழி உறவுகளெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா 4ல் இருக்கிற செவ்வாயும் கொஞ்சம் முன்கோபத்தை கொடுப்பாரு, டென்ஷனை கொடுப்பாரு, படபடப்பை கொடுப்பார், சகோதர வழியில் சஞ்சலத்தை கொடுப்பார். இப்போ இதே தொழிலுக்கு நல்லது பண்ணுவார். இப்போ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறீங்க, அல்லது இப்போ நம்ம ஹார்ட்வேர்ஸ் மாதிரி பண்ணுறீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, மருத்துவத்துறை, இதெல்லாம் சார்ந்து காவல்துறை, இதெல்லாம் செவ்வாய்க்கு வேலைக்கு நல்லா இருக்குது. ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தான் நல்லா இல்லை. சகோதர வழி அல்லது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வழியில் சஞ்சலங்கள், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பகை பாராட்டிட்டு பேசாமல் இருக்கிறது, அல்லது ஒரு கருத்துக்களை மாற்றி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு சஞ்சலப்பட்டுக்கிறது, சங்கடப்பட்டுக்கிறது. அதுவும் செவ்வாயினால் நடக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும். பட் குரு எல்லாமே காப்பாற்றுறார். இப்போ 4ல் இருக்கிற செவ்வாய், 12ல் இருக்கிற சூரியன் சனி, இத்தனை பிரச்சனைகளையும் குரு நம்மளுக்கு காப்பாற்றி கொண்டு போகிறார். ஏன்னா இந்த 3 கிரகமுமே குரு நட்சத்திரத்தில் தான் இருக்குது. இப்போ ராகு கூட, லக்னத்தில் இருக்கிற ராகு கூட குரு நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம எதிர்பார்க்குற கற்பனைகள், நம்முடைய ஒரு ஸ்டேஜு, ஒரு நோக்கம், குறிக்கோள், இதுக்கெல்லாம் நம்மளை உந்தி நம்மளை செயல்படுத்துறது ராகு தான். அதுவும் குருவின் மூலமாக நடத்துறதுனால இந்த குரு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நமக்கு செயல்படுத்துகிறார். இதுக்கிடையில் புதனும் சுக்கிரனும் நம்ம லக்னத்துக்கே வர்றாங்க. இப்போ புதன் இதே சனி நட்சத்திரத்தில் இருக்கார். மார்ச் 16ஆம் தேதி வக்கரமாகிறார்.
அதே மாதிரி தான் சுக்கிரனும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். மார்ச் 15ஆம் தேதி வக்கரமாகிறார். இந்த சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால விரயத்தில் இருக்கிற சனியினுடைய பலனை தான் தரும். அப்போ சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகமுமே அது ஒரு செயற்கை பலனை தருது. இப்போ சூரியன் நமக்கு 6ஆம் அதிபதி, சுக்கிரன் நமக்கு 8ஆம் அதிபதி, புதன் நமக்கு 4, 7க்குடையவர். அப்போ சொந்த பந்தம், கணவன் மனைவி இது சார்ந்த வகையில் டென்ஷன், பகை அல்லது பங்காளி வர்க்கம் இது சார்ந்த வகையில் பகை, வேலை பார்க்குற இடத்துல கூட கஸ்டமர் இடத்துல கூட சின்ன சின்ன பகைகள் ஏற்படுது. இதெல்லாம் 12ல் இருக்கிற சனியின் மூலமாக இந்த தொடர்புகள் நமக்கு நிகழும். இதெல்லாமே உங்களுக்கு அந்தந்த திசா புத்தி அந்தரம் நடக்கணும். இப்போ நான் ஒரு கிரகத்தை சொல்கிறேன்னா அந்த கிரகத்தினுடைய பலன் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதகப்படி அது திசை புத்தி அந்தர சூட்சமாக நடந்தால் அது நடக்கும். எல்லாத்துக்கும் எல்லா பலனையும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கேது 7ஆம் வீட்டில் இருக்கார். கேது சூரியனை போல பண்ணுறாரு. அதனால் முற்பகுதியில் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கும். கஸ்டமர்கிட்டையும் சின்ன சின்ன ஒருத்தரை நம்பி ஏமாறுறது, ஒரு காரியமாகணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட நம்ம பணம் கொடுக்கறதோ அல்லது அவங்கக்கிட்ட ஏதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதோ ஒரு வம்பில் போய் முடியும், ஏமாற்றத்தில் போய் முடியும், இழப்பில் போய் முடியும். இதனால் கேது திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ எல்லாமே இந்த மாதத்தில் பலன்கள் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தாலும் அது நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் நமக்கு பலனை தருது. அந்த நட்சத்திர அதிபதிகள் என்ன பாவத்தோடு தொடர்பு விட்டுருக்காங்களோ அந்த பாவம் சார்ந்த பலன்களை தான் நமக்கு தருது. அதில் நமக்கு எப்போ இந்த 9 கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் போனாலும் நமக்கு எப்போ அந்தந்த கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தர சூட்சமாக நடக்குதோ அப்போ நீங்கள் அந்த பலனை எதிர்பார்க்கலாம், ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரங்கள் அப்படின்னு 12 பாவ ஒரு புத்திநாதர்களை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் நம்ம டைம் டேபிள் போட்டு நம்ம பிளான் பண்ணி நம்மளுடைய செயல்பாடுகளை வடிவமைச்சுக்கலாம். நாம் எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் செய்கிறதுங்கிறத இந்த கிரகங்கள் நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஒரு கிரகம் தொழிலுக்கு நல்லாயிருக்கும், ஒரு கிரகம் உறவுக்கு நல்லாயிருக்கும், ஒரு கிரகம் பண வசதிக்கு நல்லாயிருக்கும், வீடு கட்டுறதுக்கு பொருள் வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு கிரகம் துன்பத்தை தரக்கூடியதாகவும் கஷ்ட நஷ்டத்தை தரக்கூடியதாகவும் நமக்கு ஆரோக்கியத்துக்கு எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ இதை பட்டியல் போட்டு நம்ம நட்சத்திர ரீதியாக நம்ம ஜனஜாதத்தை கணித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரியான கோச்சார பலன்களையும் இந்த டைமில் நம்ம இந்த இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா அதற்கான செயல்பாடுகளில் நம்ம இறங்காமல் இருந்தாலே நடக்காது. ஆனால் நமக்கு இது தெரியாமல் இறங்கும்போது தான் ஏன் நடந்ததுன்னு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த 12 பாவங்களினுடைய செயல்பாடுகள், இந்த 12 பாவ அதிகாரிகளாக வரக்கூடிய நட்சத்திரங்களுடைய செயல்பாடுகள். அதை தெரிந்து நம்ம ஜோதிடத்தை கரெக்டாக அப்ளை பண்ணி வாழ்க்கையில் வெற்றியடைவோம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.